in which of the following molecules or ions central atom வந்து sp2 hybridized இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் எழுதிக்குமா, எதுக்கெலாம் கண்டுபிடிக்கணும், NH2 மைனஸ்க்கு கண்டுபிடிக்கணும், அப்புறம் H2Oக்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் BF3க்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா NO2 மைனஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எது சென்ட்ரல் ஆட்டம்னு மோஸ்ட்டாக ஈஸியாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? சென்ட்ரல் ஆட்டம்னா என்னது, ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் மோஸ்ட்டாக சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். இல்லாட்டி லைக் ஒன்று இருக்கிறது சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் தென் ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சென்ட்ரல் ஆட்டம்க்கு வந்து லைக் மோஸ்ட்லி இதுதான், சென்ட்ரல் ஆட்டம் வந்து லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இதுதான். ஓகேவா? பட் தென் ஸ்டில் தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, எப்போவுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதனால எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இல்லாட்டி எப்போவுமே சென்ட்ரல் ஆட்டம்க்கு என்ன தான் இருக்கும், லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் இருக்கும். அதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் செக் பண்ணுங்கள். இதில் நைட்ரோஜன் தானே சென்ட்ரல் ஆட்டம், பட் தென் அதுக்கு தானே ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ நைட்ரோஜனுக்கு அரௌண்ட் 3 கிட்டே இருக்கும், அப்படி தானே? ஆனால் ஹைட்ரோஜனுக்கு 2.1 தான் இருக்கும். ஸோ பவுலிங் வேல்யூஸ் படி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ லெஃப்டிலேருந்து ரைட்டுக்கு போச்சில் என்ன ஆகும், பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போச்சில் என்ன ஆகும், சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சைஸ் வந்து சின்னதாகிட்டு இருக்குன்னா அப்போ வந்து எலக்ட்ரான்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும்ல நியூக்ளியஸ்னால. ஏன்னா சின்னதாக தானே இருக்குது சைஸு, நியூக்ளியஸ்க்கு நிறைய பவர் இருக்கும் அட்ராக்ட் பண்ண. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூட தான் இருக்கும். ஸோ இதில் நைட்ரோஜனுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூட ஹைட்ரஜனை விட, பட் ஸ்டில் அதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இதில் பாருங்கள், H2Oலையுமே ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ஆனால் ஆக்சிஜனுக்கு தானே அதிக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ஆக்சிஜனுக்கு அரௌண்ட் 3.5 இருக்கும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஓகேவா? ஆக்சிஜன், ஃப்ளூரின், நைட்ரஜன் இதுக்கெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாகவே எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது, அட்ராக்டிங் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இப்போ ஒரு மாலிகுல் A-Bன்னு இருக்குன்னா, இப்போ B வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது சென்டரில் 2 எலக்ட்ரான் இருக்கும்ல, அந்த எலக்ட்ரான்ஸை இது பக்கத்தில் அது இழுத்துக்கும். ஓகேவா? அந்த சென்டரில் இருக்காது அந்த எலக்ட்ரான், ஏ பக்கத்துலேயும் இருக்காது, இது பக்கத்தில் தான் இருக்கும். எல்லா எலக்ட்ரானையும் எல்லாத்தையும் வாங்கிடும். இதுதான் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற எலிமெண்ட்ஸ்குள்ளே வேலையே. சரியா? ஸோ இப்போ இதுவுமே எக்ஸப்ஷனல் கேஸ் தானே. லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கணும், ஆனால் இதில் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இது எக்ஸப்ஷனல் கேஸ். இந்த BF3யில் பாருங்கள், போரானுக்கு தான் லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அப்படி தானே? அதுதான் சென்ட்ரல் மெட்டல். அது கரெக்டு தானே? போரானையும் ஃப்ளூரினையும் கம்பேர் பண்ணுங்கள். போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். லெஃப்ட்டில் போஸ்டில் போரானுக்கு தானே லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இது கரெக்டான கேஸ் தான், எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. இப்போ இந்த நைட்ரஜன் தான் இதில் சென்ட்ரல் ஆட்டம், அப்படி தானே? NO2. ஸோ நைட்ரஜன் தானே லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, நைட்ரஜனே ஆக்சிஜனே கம்பேர் பண்ணச்சில். ஸோ நைட்ரஜன் தான் லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆக்சிஜனுக்கு கூட இருக்கும். ஆக்சிஜனை விட ஃப்ளூரினுக்கு கூட இருக்கும். ஏன் அப்படின்னா சைஸ் இஸ் டிக்ரீஸிங் லெஃப்ட் சைடு. சைஸ் டிக்ரீஸ் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, நியூக்ளியஸ்க்கு வந்து பெருசாக பவர் இருக்கும். நியூக்ளியஸ் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். அந்த பாசிட்டிவ் வந்து நல்ல எலக்ட்ரான்ஸை சூப்பராக அட்ராக்ட் பண்ண, சின்னதாக சைஸ் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ இப்போ 2 எக்ஸப்ஷனல் கேஸுக்கு நம்ம வந்து லைக் ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த ஷேப்பு ஹைப்ரிடைசேஷன்லாம் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இந்த எக்ஸப்ஷனல் கேஸுக்கு எப்போவுமே நம்ம வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் கேஸை பார்ப்போம், அப்புறம் எக்ஸப்ஷனல் போவோம். ஸோ BF3க்கு இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, அந்த ட்ரிக் படி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாத்துக்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரானையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். போரானுக்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது, 1s2 2s2 2p1, அப்படி தானா? ஸோ 2s2 2p1. ஸோ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில்? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ போரானுக்கு 3 போட்டுக்கிறேன் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃப்ளூரினுக்கு என்னது, ஃப்ளூரினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் போடுமா? ஃப்ளூரின் 1s2 2s2 2p5, அப்படி தானா? ஸோ அப்போ தானே 9 வரும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, 7. ஸோ எத்தனை ஃப்ளூரின் இருக்குது, 7 3s are 21. ஸோ 24. இப்படி ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை நீங்கள் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிடைக்கிற வேல்யூ வந்து, இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குல, இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8. நீங்கள் கிடைக்கிற வேல்யூ ஆக்சுவலி டிவைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8, லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. இது ரெண்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8, லெஸ் தேன் இருந்துச்சுன்னா 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ 24 நான் டிவைட் பண்ண போகிறேன், எப்படி தானே? ஸோ 24 என்னது, கிரேட்டர் தேன் 8 லெஸ் தேன் 8? கிரேட்டர் தேன் 8 தானே? ஸோ 8.
ஸோ 8 3s are 24. டிவைட் பண்ணியாச்சு, 0 கிடச்சிரும். ரிமைண்டர் 0 வர வர நீங்கள் டிவைட் பண்ணும். ஸோ 3 அப்படின்னா என்னது? sp2 அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சாச்சுலாம். இப்படி தான் ஹைப்ரிடைஸ். ஸோ சென்ட்ரல் ஆட்டம்க்கு தான் ஹைப்ரிடைசேஷன் தெரியும் இதுலேருந்து. ஓகேவா? நான் இப்போ கண்டுபிடிக்கிறோம்ல 3sp2, இது எல்லாமே எதுக்குள்ள ஹைப்ரிடைசேஷன்? சென்ட்ரல் ஆட்டம்க்கு sp2 ஹைப்ரிடைசேஷன். எப்படி இருக்கும்? sp2னா என்னது? ட்ரைகோனல் பிளேனார். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் வந்து bf3. ஸோ இது என்னது? ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது கண்டுபிடிக்கலாமா? NO2 மைனஸ். ஓகேவா? NO2 மைனஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நைட்ரோஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதலாமா? நைட்ரோஜனுக்கு என்னது? 1s2 2s2 2p3 அப்படி தானா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 5. அடுத்து ஆக்சிஜனுக்கு என்னது? 1s2 2s2 2p4. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 6. நீங்கள் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்கள். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னா என்ன அர்த்தம்? இந்த செகண்ட் ஷெல் தானே அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இதில் எத்தனை செகண்ட் ஷெல் தானே அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அதை தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு சொல்கிறேன். ஓகேவா? அந்த நம்பர் 1 2 3லாம் ரெப்ரசன்ட் த ஷெல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த sp அதெல்லாம் ரெப்ரசன்ட் த சப் ஷெல்ஸ். ஓகே. ஸோ ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. எத்தனை 36 போடணும்? 2 6ல் ஏன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது. அது ஒரு -1 இருக்குது அப்படின்னா +1 போடணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா வந்து -1 என்ன அர்த்தம்? பேசிக்காக எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ தானே மைனஸ் சார்ஜ் வரும். எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் ஆட் தானே பண்ணணும். ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, அதனால ஆட் பண்ணியாச்சு. ஸோ 6 3s are 18. ஸோ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ இந்த வேல்யூ less than 8 greater than 8 greater than 8. ஸோ டிவைடட் பை 8. ஓகேவா? 8 2s are 16. ரிமைண்டர் 2 கிடைக்குது. இந்த பர்டிகுலர் நீங்கள் வந்து லைக் 0 வர வர பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் 2 வந்து கிரேட்டர் தேன் 8 லெஸ் தேன் 8. இதுவுமே லெஸ் தேன் 8 தானே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 1 is 2. ரிமைண்டர் வந்து என்னது? 0. ஸோ 2 + 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 + 1 is 3. ஓகேவா? ஸோ 3னா என்னது? அதே sp2 ஹைப்ரிடைசேஷன் தானே. sp2 ஹைப்ரிடைசேஷன் தான். ஸோ எதுக்குள்ள ஹைப்ரிடைசேஷன்? இது நைட்ரோஜனுக்குள்ள ஹைப்ரிடைசேஷன் என்னது? sp2. அதுதான் நம்மளுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் லோன் பேரும் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த செகண்ட் குவாஷியன்ட் இருக்குல்ல 1, இதுதான் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஓகேவா? ஸோ இந்த 1 இருக்குல்ல, இது வந்து நம்பர் ஆஃப் லோன் பேர். ஸோ இந்த இதில் பிக்கு sp2, இந்த இதில் n-க்கு sp2 ஹைப்ரிடைசேஷன். அது ஓகே. இப்போ இந்த NH2 மைனஸ் அப்புறம் இந்த H2O இந்த மாதிரி இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ட்ரிக்கு படி பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதிப்போம். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மாதிரி போடுவோம். ஓகேவா? ஸோ 5 அப்படி தானா? ஸோ n இருக்குது. இது சரௌண்டிங் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ். இது சரௌண்டிங் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இதுக்கு சரௌண்டிங்கு என்னது இருக்குது? ஹைட்ரோஜனாக இருக்குது. ஹைட்ரோஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இதுவும் பாண்ட் ஆகும். இதில் உள்ள எலக்ட்ரானும் பாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த மைனஸ் சார்ஜ் வந்து நைட்ரோஜனுக்குள்ள சார்ஜ் தான். ஓகேவா? பேசிக்காக இப்போ என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படி தானே இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் தானே கரெக்டு. 2 லோன் பேர். ஸோ கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா NH2 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 லோன் பேர் இருக்கும். ஸோ இந்த நைட்ரோஜனுக்குள்ள சார்ஜ் வந்து என்னது அப்படின்னா மைனஸ் சார்ஜ். ஏன் மைனஸ் சார்ஜ்? ஃபார்மல் சார்ஜ் படிச்சிருப்பீங்கள்ல. ஃபார்மல் சார்ஜ்னால் என்னதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும் நைட்ரோஜனை சுற்றி. ஆக்சுவலி 5 தான் இருக்கணும். இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானுக்கு மைனஸ் சார்ஜ். இப்போ இதுக்கு எப்படி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்பர் ஆஃப் சரௌண்டிங் atom plus number of lone pair. ஸோ இதுதான் ட்ரிக். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டமை கவுண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்பர் ஆஃப் லோன் பேரை கவுண்ட் பண்ணுங்கள். அதுதான் ஹைப்ரிடைசேஷன். சரௌண்டிங் ஆட்டம் என்னது? 2. நம்பர் ஆஃப் லோன் பேர் என்னது? 2. ஸோ என்னது? 4 வரும். 4னா என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷனில். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து sp3 sp2 கிடையாது. ஓகேவா? கொஸ்டினில் யாருக்கு sp2 தான் கேட்டிருக்காங்க. அடுத்து H2ஓக்கு பார்ப்போமா? ஸோ H2ஓக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு எழுதிப்போமா? வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 6. ஓகேவா? ஸோ ஆக்சிஜனை சுற்றி நான் 6 போட்டேன். 1 2 3 4 5 6. அடுத்து ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஒவ்வொரு ஹைட்ரஜன் கூடயும் ஒவ்வொரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படிதானா?
மிச்சம் எத்தனை லோன் பேர் இருக்குது? 2 லோன் பேர் இருக்குது, 2 பாண்ட் இருக்குது. இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் என்னது 2, நம்பர் ஆஃப் லோன் பேர் என்னது 2. ஸோ 4 என்னது sp3 ஹைப்ரிடைசேஷன். இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு இது தப்பு தான். நமக்கு sp2 தானே வேணும். இது ரெண்டுமே நம்ம கேட்டகரியிலே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வே உங்களுக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இப்போது H2O எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆக்சிஜன் நான் எப்படி எழுதுறேன்னு 2s2 2p4 அப்படி தானே, இதுதானே ஆக்சிஜன். ஸோ 2s2னா இப்படி போடுவீங்க, அப்படி தானே. 2p4னா 1 2 3 4 இந்த மாதிரி தானே போடுவீங்க. அப்புறம் இது வந்து 2 ஹைட்ரஜன் கூட லிங்க் ஆகுது. ஒரு ஹைட்ரஜனுக்கு 1s1 தானே இருக்கும், 2 ஹைட்ரஜன் கூட லிங்க் ஆகுது. ஸோ இதுவும் லிங்க் ஆகும், இதுவும் லிங்க் ஆகும். இது ரெண்டும் லோன் பேர். ஓகேவா? 2 லோன் பேர் அண்ட் 2 பாண்ட்ஸ் அப்படி தானே. ஸோ இதுலேருந்து அதுதானே உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2 பாண்ட் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது. அப்போ அதுவுமே ஹைப்ரிடைசேஷன் என்னது? அகெயின் sp3 ஹைப்ரிடைசேஷன். இந்த பர்டிகுலர் NH2 மைனஸ்க்கு எப்படி போடுவீங்க? நைட்ரஜனுக்கு 2s2 2p3 அப்படி தானே. ஸோ 2s2 போட்டுட்டேன். 2p3னா எப்படி போடுவீங்க? 1 2 3. இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு 1s1 இன்னொன்று 1s1. இது ஒரு ஹைட்ரஜன், அது ஒரு ஹைட்ரஜன். அது ரெண்டுமே எப்படி பாண்ட் ஆகுது? தனித்தனியாக 2 பாண்டு போயிடுச்சு. அப்புறம் மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல, மைனஸ் சார்ஜ் இருக்குது கொஸ்டினில். அப்போ ஒன்று வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சு. அப்போ எத்தனை லோன் பேர் இருக்குது? 2 லோன் பேர், 2 பாண்ட்ஸ். ஸோ அகைன் என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன். 4நாலே என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த மாதிரி இல்லாட்டி லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றபடி லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சென்ட்ரல் ஆட்டம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் லோன் பேர் எதுனாலுமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? BF3யும் NO2 மைனஸும் சேர்ந்துருக்கணும். ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சரில். அதுக்கு தானே ரெண்டுமே, இதுவுமே NO2 மைனஸும் sp2, BF3யும் sp2. மற்ற எல்லாத்துலேயுமே ஒன்று வந்து இதில் ஒன்று sp2 H2O sp3 மாறி மாறி இருக்கும். ஓகேவா? எல்லாத்துக்குமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.